8 கோடி வாக்காளர்களை 20 நாளில் போய் பார்த்து அதில் 65 லட்சம் பேரை நீங்கள் வாக்கு போடவே லாயக்கிலேன்னு தூக்கி வெளியே போட்டாங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து. என்னங்க அது அநியாயமாக இருக்குது அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பிச்சா எஸ்ஐஆர் அப்படின்னு சொன்னாலே உங்கள் ஓட்டெல்லாம் பிடுங்கிடுவாங்கன்னு நிறைய பேர் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போது இந்த சிறப்பு தீவிர திருத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து ஓடிட்டு இருக்கு. அது டிசம்பர் 11 வரைக்கும் எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க. 2002க்கு அப்புறம் இது இப்போதான் நடக்குது. கிட்டத்தட்ட 23 வருஷம் இந்த எஸ்ஐஆர் நடக்கவே இல்லை. உதாரணத்துக்கு உங்கள் ஊரில் ஒரு சிலர் வேற ஊர் போயிருப்பாங்க, இல்லை சில நாட்டுக்கே போயிருப்பாங்க. ஒரு சிலருக்கு இங்கே ஒரு ஓட்டு அங்க ஒரு ஓட்டு கூட இருக்கலாம். ஏன் நிறைய பேர் இறந்து போயிருக்க கூட சான்ஸ் இருக்கு. அவங்க பேர் கூட இன்னும் இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிச்சு சரியாக்குறதுக்காக வந்தது தான் இந்த எஸ்ஐஆர். இதுதான் எஸ்ஐஆரோட நோக்கம். உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. உங்க பூத் ஆஃபீஸர் 3 தடவை உங்க வீட்டுக்கு வருவாரு. அவரு இந்த ஃபார்மை கொடுத்து உங்களுக்கு ஃபில் பண்ண சொல்லுவாரு. மறக்காம இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இல்லைன்னா 2026 எலெக்ஷனும் 2021 மாதிரியே மாறக்கூடிய சான்ஸ் இருக்கு. புரிஞ்சவங்களுக்கு நல்லாவே புரியும்.